காசியையும் கல்யாணியையும் இந்நேரம் நம்ம ஆளுங்க கடத்திருப்பாங்க. கடத்தினாதான் போன் பண்ண சொன்னேனே, மறந்துட்டானுங்களா? கோழி பிடிக்க கூட துப்பில்லாத பசங்க. உன் பேச்ச நம்பி இவங்க கிட்ட கடத்தல் பொறுப்பு வர புடைச்சோம். ஒரு கிழவன் கிழவி கூட இவங்களால சரியா கடத்த முடியாது. ஏங்க இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுங்க பாக்கலாம். ஐயா, நாங்க அங்க போனோங்க ஐயா. அந்த திருப்பதி பையன் விசால் வீட்டுக்கு பக்கத்துல நின்னு வேவு பார்த்துட்டு இருக்காயா. அதனாலதான் இப்ப கடத்துறதுக்கு டைம் சரியில்லைன்னு நாங்க திரும்பி வந்துட்டோங்க ஐயா. பாத்தேல்ல ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? அவன் பாத்துட்டானே, எங்கேயாவது போய் ஒளி வண்டி தானே, ஏன் இங்க வந்து தொலைச்சிங்க? ஐயோ, அவன் ஃபாலோ பண்ணி இங்க வந்தா என்ன பண்ணி தொலைறது? சரியான தண்டச்சோறுங்களா. நான் தான் சொல்றேனே இவங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை பத்தி. கோழி பிடிக்க கூட லாயக்கு இல்ல. இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? இவங்களை நம்பி கிழவன் கிழவியை கடத்திட்டு வான்னு நாம சொல்லியிருக்கோம். இவங்களை எல்லாம் நம்பி அந்த திருப்பதி பையன் இங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்கய்யா. நாங்க வேற ரூட்ல இல்ல வந்தோம். இந்த இடம் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாரும் அவங்கள கடத்தறத பாத்துடக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வான்னு சொன்னீங்கல்ல. அந்த திருப்பதி பையன் அங்க இருக்கும்போது அந்த காரியத்தை நாங்க செஞ்சா உங்களுக்கு ஏதாவது வில்லங்க வந்துட போதோன்னு பயந்துட்டு தான் நாங்க பின்வாங்கணும். ஆமாங்க, நல்ல வேலை பண்ணானுங்க. அவனுங்க அங்க இருக்கும்போது கடத்துறது நமக்கு நல்லது இல்ல. அந்த திருப்பதி நம்ம மேல ஏற்கனவே கொலை வரியில இருக்கா. இவங்க கடத்த வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான். சரி விடுங்க, இன்னொரு சந்தர்ப்பம் வராமல போயிட போகுது. சொர்ணா, இப்படி வர்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் தட்டி கழிச்சுட்டே போனா அப்புறம் நமக்கு நிர்பந்தம் தான் வரும். திருப்பதி விஷாலி வீட்டுக்கு எப்போ வேணாலும் போவா, எப்போ வேணாலும் வருவான். ஆனா இவங்க சொல்ற மாதிரி அவன் ஏன் வீட்டுக்குள்ள போகாம வெளியே நின்று வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான்? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அதாங்க நானும் யோசிக்கிறேன். அங்க என்னமோ நடந்திருக்கு. இல்லேனா அவ சம்பந்தமே இல்லாம வெளியே நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதுல ஏதாவது உள் விவகாரம் இருக்குமோ? என்ன விவகாரம்? எந்த விவகாரமா இருந்தாலும் இந்த பெருமாள் சாமி சமாளிப்பான். நாளைக்காவது காசி கல்யாணி கடத்தி இங்க கூட்டிட்டு வர சொல்லு. இல்லைன்னா அப்புறம் நான் கண்ட கனவு தான் பலிக்கும். நம்மோட கனவு பலிக்காது, சொல்லிட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், அந்த பெருமாள் சாமி இங்கதான் எங்கேயாவது பதுக்கி இருப்பான். கொலை பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவா இருக்கான். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பையன் தலைமறைவு அது இதுன்னு சொல்லி உளறிக்கிட்டு இருக்கான்? யாரு சொல்றான்? உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அணுவை கொலை பண்ணதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி மனசாட்சி எல்லாமே நடிச்சுட்டா இருக்க. என்னையா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ற? அணு கொலை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ற. ஒண்ணுமே எனக்கு புரியல இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? வாங்க வாங்க, நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. பரவாயில்லங்க. இல்லைங்க, கவர்மெண்ட் சர்வன் நிக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. வாங்க உட்காருங்க. பரவாயில்லங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். அரெஸ்டா? என்ன இன்ஸ்பெக்டர், நான் என்ன போராட்டம் பண்ணேன்? எதுக்கு என்ன கைது பண்றீங்க? எந்த கட்சியிலும் இல்ல, எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியும் நடத்தல. அப்புறம் வேற எதுக்காக என்ன கைது பண்ண வந்தீங்க? அணுங்கிற 23 வயசு பொண்ண கத்தியால குத்தி கொலை பண்ணதா இவர் சொல்றாரு. அதுக்கு இவர் தான் சாட்சி. ஐயோ, என்ன கொடுமை சார் இது. பகவத்கீதை படிச்சுட்டு காசி ராமேஸ்வரம் ஐயா போயிட்டு இருக்காரு. கொசு கடிச்சா கூட அதுக்கு உணவு நம்ம ரத்தம் தானேன்னு அத கூட அடிக்காம இருக்கிற இவரை போய் கொலகாரன்னு சொல்லியிருக்கானே, இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொன்னா நம்மளை பத்தி நாமளே சுய விளம்பரம் பண்ணிக்க கூடாது. அவங்க ஏதோ வீடு மாதிரி வந்துட்டாங்க போல இருக்கு. நல்ல மாதிரி பேசுறதுனால நடந்ததெல்லாம் பொய்யா ஆயிடாது. இன்ஸ்பெக்டர், இவனை தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. இவன் கொலை பண்ணதுக்கு நான் தான் சாட்சி. அன்னைக்கு கொலை நடந்த வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போயிருந்தேனே, அதுவும் இந்த ஆளோட வீடு தான். அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்து இவன் தலைமறைவா இருக்கு. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், இவன் அணுவை மட்டும் கொலை பண்ணல, என் ஃப்ரெண்டு திருப்பதியும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அணுவோட மர்டர், என் ஃப்ரெண்டோட கொலை முயற்சி, 2 கேஸையும் போட்டு இவனை உள்ள தள்ளுங்க இன்ஸ்பெக்டர். சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பேசுறது. ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். பாருங்க, சார பாருங்க,
இந்த வயசான காலத்துல இவர் கொலை பண்ணுவாரா? இவங்க தான் தெரியாம சொல்றாங்கன்னா நீங்க எப்படி நம்புறீங்க? மேடம், கொலை பண்றதுக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது மேடம். போன வாரம் கூட எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 98 வயசு தாத்தா 22 வயசு இளைஞனை கம்பால அடிச்சு கொன்னதா கேஸ். சோ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது எங்களோட கடமை. தயவு செஞ்சு தகராறு பண்ணாம ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்களா ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்ஸ்பெக்டர், நீங்க சட்டப்படி பேசுறீங்க, நான் வரவேற்கிறேன். நான் தர்மப்படி பேசுறேன், நீங்களும் கேட்கணும். சரி, என் மேல என்ன கம்ப்ளைண்ட்? அணுங்கிற பொண்ணை கொலை பண்ணது, அவளை காப்பாத்த முயற்சி பண்ண இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணது. சரி, இதுக்கெல்லாம் சாட்சி? இதோ இவருதான். யாரு இவரா? இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என் பேரன் வயசு. நான் இவரை எவ்வளவு மரியாதையா அவரே இவரேன்னு சொல்றேன். ஆனா அவர் தாத்தா வயசுல இருக்கிற என்ன அவனே இவனேன்னு ஏகவசனத்துல பேசுறாரு. இப்ப என் மேல குத்தம் சாட்டின இவரே சாட்சி சொன்னா அத சட்டம் ஏத்துக்குமா? ஏன் இன்ஸ்பெக்டர், இதை தவிர வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இவரை தவிர வேற யாரும் இல்ல. ஓ, நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றாரே, நான் கொலை செஞ்சதை இவரு கண்ணால பார்த்தாரா? இல்ல, அவ குத்தப்பட்ட நிலைமையில தான் இவர் என்ட்ரி ஆயிருக்காரு. அப்ப நான் கொலை செஞ்சதை இவர் பார்க்கல, ஆனா ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவர் சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? ஆமா சார். சரி, அதை விடுங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணை நீங்க எங்க பாத்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணை இவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. என்ன இன்ஸ்பெக்டர், கொலை நடந்தா அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. கொலை நடந்த இடத்துல பணத்தை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து இது கொலைதானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் டெட் பாடியை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும், அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும், அப்புறம் கொலையாளி யாருன்னு சுற்று வட்டாரத்தில் என்கொயரி பண்ணணும். அதெல்லாம் இல்லாம இவர் ஒரு டெட் பாடியை தூக்கி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாராம். வச்சுட்டு என்ன கொலைகாரன்னு சொன்னாரா, நீங்க என்ன தேடி பிடிக்க வந்திருக்கிறீங்க. நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். இவரும் இளவயசு, பொண்ணு இளவயசு. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கசாமுசாவுல ஒரு பிரச்சனை ஆகி இவரே அந்த பொண்ணை கொன்னுட்டு தன்னை உத்தமனா காட்டிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அந்த பணத்தை போட்டுட்டு வாங்க கொலையாளியை காட்டுறேன்னு சொன்னா நீங்க கூட வந்துருவீங்களா? அவர் காட்டுறால கைது பண்ணிடுவீங்களா? என்ன சார் நியாயம்? என்ன சட்டம்? நீங்க சொன்ன ஆங்கிள் பார்த்தா அதுவும் சரிதான். பட் கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. மிஸ்டர் திருப்பதி, உங்க ஒன் சைடு வாதத்தை வச்சு யாரையும் குற்றவாளின்னு முத்திர குத்தவும் முடியாது. இவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே சரியானது. யூகத்தின் அடிப்படையில யாரையும் கைது செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. வேணா ஒன்னு செய்யலாம். ஐயா, இந்த வழக்கு முடியற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம். அதர்வைஸ் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். அதனால நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். தாராளமா. நான் சட்டத்தை மதிக்கிறவன், சட்டத்துக்கு தலைவணங்குறவன். நீங்க விசாரிங்க. உங்க விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு தர்றேன். விசாரணை முடிவு என்னவோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் ஏற்கனவே பேஷண்ட்டு. நான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும். நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமா? திருப்பதி, போலாமா? போலாமா? என்ன இன்ஸ்பெக்டர், முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். உங்க முன்னாடி ஒரு குற்றவாளி நின்னு பேசிட்டு இருக்கான். இவனை கூட்டிட்டு போய் விசாரிங்க. அரெஸ்ட் பண்ணுங்க இவனை. மிஸ்டர் திருப்பதி, அவர் சொல்றத பார்க்கும்போது நீங்களே கூட அணுவை கொலை செஞ்சுட்டு பழியை இவர் மேல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையுமே அலசி ஆராயாம ஒருத்தர் மேல குற்றம் சுமத்த முடியாது. அதான் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, வாங்க போலாம். வாடா, பாத்துக்கலாம். வாடா. ஓடிப்பாய் பெருமாசாமியா கொக்கா. காசி சார் வீட்டுக்கு போனீங்களா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அங்க என்ன ஆச்சு?
நாங்க அங்க போய் பிளான் பண்ண சமயம் பெருமாள் சாமியோட ஆளுங்க 2 பேரு அவங்க வீட்டு கேட்டு முன்னால பைக்கை நிறுத்தி இறங்குனாங்க. அவங்கள பார்த்ததும் திருப்பதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அதான் வந்த வேலையை மறந்துட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஏன் அங்க வந்தாங்க? நீங்க ஏன் அவங்க பின்னால போனீங்க? சாரி, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். போன உயிருக்காக கோவப்பட்டு இருக்கிற உயிரை மறந்துட்டேன். அவனுங்க பார்த்ததுல மூடு மாறி போச்சு. தப்பிச்சுட்டானுங்க. எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. ராஜபாண்டி ஆள் அங்க இருக்கும்போது பெருமாள் சாமி ஆள் அங்க ஏன் வரணும்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்துருக்கலாமே. ஏன் அவசரப்பட்டீங்க? எனக்கு அணுவோட ஞாபகமாவே இருக்கு. அணுவோட மரணத்தை என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. அவனுங்கள அங்கே கண்ட துண்டமா வெட்டி போட்டு இருப்பேன். இவன் சொன்னான்னு சொல்லிதான் போலீஸ் கிட்ட போய் அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். இவன் இருந்த டென்ஷன்ல காசி சார் வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதுன்னு தான் இவனை நேரம் இங்க கூட்டு வந்தேன். அனு யாரு? அவளுக்காக நீங்க ஏன் கோவப்படணும்? திருப்பதியை கொல்ல பெருமாள் சாமி ஏற்பாடு பண்ண ஆளுதான் அனு. ஆனா திருப்பதியோட நல்லெண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவ திருப்பதியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. திருப்பதிக்கு பெருமாள் சாமி மூலியமா நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் வீட்லயே இருந்துகிட்டு அப்பப்ப போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படிதான் பெருமாள் சாமியோட எல்லா செயல் திட்டத்தையும் திருப்பதி முறியடிச்சான். இவன் கெட்ட நேரமோ அணுவோட கெட்ட நேரமோ அணு மாட்டிக்கிட்டா. அணுவை கொன்னு திருப்பதியை பழி வாங்கிட்டான் அந்த பெருமாள் சாமி. அணுவை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ண. அவன் கிட்ட இருந்து அவனோட உடம்ப மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த பெருமாள் சாமிய கண்டம் துண்டமா வெட்டி எறியணும்னு நினைச்சேன். அந்த துடிப்பை நான் தான் அடக்கினேன். உனக்கு இருக்கிற கடமையில இப்போ அதை தள்ளி வையின்னு சொன்னேன். அப்பதான் உங்ககிட்ட இருந்து போன் வந்தது. உங்களை பார்த்ததும் அணுவோட ஞாபகத்தை தள்ளி வச்சுட்டு காசிநாதன் ஃபேமிலியை காப்பாத்த அவன் தன்னை தயார்படுத்திக்கிட்டான். அந்த ரவுடிங்க தான் இவனை மறுபடியும் அணுவோட ஞாபகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டானுங்க. அவனுங்க ஃபாலோ பண்ணி அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸோடு போனோம். அந்த பெருமாள் சாமி சமயோஜிதமா பேசி தப்பிச்சிட்டான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய சாவு என் கையில தான். தாயம்மாவுக்காக எத்தனை விசுவாசிகள் உயிரை விட்டுருக்காங்க. எத்தனையோ விசுவாசிகள் உயிரை விட தயாரா இருக்காங்க. இதுக்கெல்லாம் தாயம்மா எப்படி கைமாறு செய்ய போறாளோ தெரியல. பெருமாள் சாமியோட கதையை முடிச்சு உங்க கை ரத்த கரையாக வேண்டாம். தாயம்மாவுக்கு முடிவும் அவன்தான், ஆரம்பமும் அவன்தான். அவனுக்கு சமாதி கட்டுற முழு உரிமையும் தாயம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு வந்து ஆத்திரத்தினால அந்த ரவுடி பசங்க எதுக்கு காசிநாதன் சார் வீட்டுக்கு வந்தாங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. பெருமாள் சாமி எதுக்காக அந்த ரவுடி பசங்களை காசிநாதன் சார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்? இதுல ஏதோ விஷமம் இருக்கு. பெருமாள் சாமியோட விஷத்தையே முறியடிக்கிறவ தாயம்மா. அவன் விஷமம் என்ன செஞ்சிட போகுது? தாயம்மா கிட்ட இருந்து எனக்கு தகவல் வந்துருச்சு. தாயம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க. தாயம்மா வராங்களா? அவங்க உடம்பு தானே அங்க இருக்கு. அவங்க ஆத்மா காசிநாதன் வீட்டையே தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்தாம அந்த இடத்தை விட்டு நகராது. இப்போதைக்கு பொறுமையா இருங்க. நான் சொல்லும் போது நீங்க காசிநாதன் வீட்டுக்கு போனா போதும். நான் இப்பவே காசிநாதன் சார் வீட்டுக்கு அவசியம் இல்லை. எந்த தாயம்மாவை வரவழைக்க காசியையும் கல்யாணியும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்களோ அந்த தாயம்மா வருவா. ராஜபாண்டிக்கும் பெருமாள் சாமிக்கும் பதிலடி கொடுக்க. இப்ப நீங்க அமைதியா இருங்க. அண்ணி, காபி போட்டாலும் சூப்பரு, சாப்பாடு சமைச்சாலும் சூப்பரு. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். பிரதர், இத்தனை வருஷம் உங்களுக்கு கொடுத்து வச்சது எனக்கு இன்னையோட முடிய போகுது.
தாயம்மா வந்தாலாவது உங்களை விட்டு வைக்கலான்னு பாக்குறேன். அவளும் வரமாட்டேங்கிறா. இந்த சாப்பாடுக்காவது ராஜபாண்டி சார்ட்ட சொல்லி கர்ணமனு போடலாம் போல இருக்க. தாய்மாவை காரணம் காட்டி எங்களை கொள்றதுல உனக்கு என்ன லாபம்? பிரதர், நான் கூலிக்காரன். செய்யற வேலைக்கு கூலி கேட்கறதோட நிறுத்திக்கணும். அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது. ஆனா நீங்க தான் தாயமா தாயமான்னு சதா நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா அந்த அம்மா ஓடி வருவாங்கன்னு நீங்க நம்புறதெல்லாம் போய். ஏன்னா இந்நேரம் அந்த அம்மா வந்து உங்களை காப்பாத்திருக்கணும்ல. அட என்னமா போங்க, இது கலிகாலம். நம்ம கிட்ட இருந்துதான் உதவியை எதிர்பார்ப்பாங்களா ஒளிய நமக்கு ஒண்ணுன்னா எவனுமே வரமாட்டான். எக்கேடு கெட்டா நமக்கு என்னன்னு தோல்ல துண்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. புள்ளையும் போய் இப்ப உயிரும் போகுது. நீங்களாவது அவ இருக்கிற இடத்த சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஆபத்துனா மனுஷன் உடனே வருவான், ஆனா கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான். தெய்வம் கடைசியா வந்தாலும் நம்மளோட ஆபத்தை கடைசியா கிட்டு போயிடுவார். தாயம்மா தெய்வம் மாதிரி கண்டிப்பா கடைசி நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துவாங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல உங்க தாயம்மா மேல. நீங்க தான் நம்பிட்டு இருக்கீங்க. பிரதர், வந்தது யாருன்னு பார்த்து பேசி அனுப்புங்க. யாரா இருந்தாலும் உள்ள வந்தாங்கன்னா உங்க மனைவி உயிர் வெளியில போயிரும். ஆவுன கண்ணு நீட்டி மொட்டை கடுதாசி ஃப்ரம் போடாம வந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த மொட்டை கடுதாசி? மொட்டை கடுதாசினா கண்டிப்பா தாயம்மா தான் எழுதிருப்பாங்க. தாயம்மா மொட்டை கடுதாசில ஸ்பெஷலிஸ்டோ? காசி கல்யாணிக்கு உங்கள் நிலைமை அறிந்தேன். சரியாக 4 மணிக்கு உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். தைரியமாக இருக்கவும் தாயம்மா. தாயம்மா கைப்பட எழுதுனதா இது? கண்டிப்பா இது தாயமோட கையில் தான், சந்தேகம் இல்லை. பிரதர், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. தாயம்மா வந்துட்டா உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ணி, தாயம்மாவை சுட்டு பொசுக்குனதுக்கு அப்புறம் கருமாதி விருந்து உங்க வீட்டுல தான். அப்பவும் எனக்கு அருமையான விருந்த உங்க கையால பரிமாறணும். எங்க தாயம்மாவுக்கு இந்த விஷயம் எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? நான் தான் சொன்ன கல்யாணி, தாயம்மா தெய்வம் மாதிரி நம்மள நிச்சயம் காப்பாத்துவாங்கன்னு. நம்மள காப்பாத்த வந்து அவங்க பலியாயிட்டா? அப்படிலாம் நடக்காது கல்யாணி. வதம் செய்ய வந்த அவதாரம் அழிஞ்சதா புராணம் சொல்லல. தாயம்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. வாஞ்சிக்கு தாயம்மா பத்தி தெரியல. அது தெரியும் போது தான் நம்மள அவன் சங்கடப்படுத்தினோட பலன் தெரியும். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம விஷாலிய பார்க்காமலேயே நான் செத்துட்டு வேணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப அந்த பயம் போயிடுச்சு. விஷாலிய பார்க்கணுங்கிற ஆசைதாங்க அதிகமாயிடுச்சு. தாயம்மா வந்தோடனே எல்லாம் நல்லபடியா நடக்கும் கல்யாணி. அவங்க நம்மளை காப்பாத்தி விஷாலியை பார்க்க கண்டிப்பா கூட்டு போவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்றது நம்பு. ஹலோ, சொல்லு வாஞ்சி.
தாயம்மா கிட்ட தகவல் வந்துச்சா? ஆமா சார், கொரியர்ல தகவல் வந்திருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் போடல. அது தாயம்மாவோட கையெழுத்து தானே. காசி அடிச்சு சொல்றாரு. அதுல தாயம்மா 4 மணிக்கு வரதா சொல்லிருக்கா. மறுபடி உங்க உத்தரவு என்ன? எங்க அடிச்சா எங்க விழுது பாத்தியா? சரி வாஞ்சி, 4 மணிக்கு அவ வந்தா அவ கதையை முடிச்சிட்டு இவங்க 2 பேர் கதையும் சேர்த்து முடிச்சிடு. சார், தாயம்மாவை கொல்றது ஓகே, இவங்களை ஏன் கொல்லணும்? பாவம், இவங்க அப்பாவிங்க, இவங்களை விட்டுலாமே. கசாப்பு கடைக்காரன் பாவ புண்ணிய பார்த்தா பழப்பு ஓடாது வாஞ்சி. நான் சொன்னது செய். நான் அங்க வரும்போது 3 பணத்தையும் என் கண்ணில் காட்டணும். மைண்ட் இட். என்ன வாஞ்சி, தாய்மா வரப்போற செய்தியை ராஜபாண்டிட்ட சொல்லியாச்சா? என்ன அமைதியா இருக்க? பயப்படாது. தாயமோட இலக்கு நீ இல்ல, ராஜபாண்டி தான். தாயம்மா 4 மணிக்கு வரப்போறது முன்னாலே தெரிஞ்சிருந்தா உனக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு சபைக்கு சொல்லியிருப்பேன். என்ன பண்றது, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கவலைப்படாத, ராஜபாண்டி கருமாதிக்கு நான் போடுற விருந்துல நீ கண்டிப்பா கலந்துப்ப. உன்னை விசேஷமா கவனிக்கிறேன். போ பிரதர், என் சோகம் உங்களுக்கு புரியாது. அத புரிய வைக்க நினைச்சா அந்த சோகம் உங்களையும் தொத்திக்கும். நான் கவலைப்படுறது பயப்படுறதெல்லாம் தாயம்மாவுக்காக இல்ல. உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதை என்னால ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற பயம்தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாமே புரியும். சாமி, குறி சொல்ல வந்திருக்கேங்க. கைரேக ஜாதகம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பேனுங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் சரியா சொல்லுவேங்க. குறியா? ஆமாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. போ. இல்ல சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. ஐயா மனசுல கவலையும் கலக்கமுமா இருக்கீங்க. கவலைய போக்கதான் ஜக்கம்மா என்ன அனுப்பி வச்சிருக்கா. ஜக்கம்மாவா? ஆமா சாமி, எங்களுக்கு எங்க குலதெய்வம் ஜக்கம்மா. பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க. எத்தனை வருஷமா குறி சொல்ற? நான் 10 வருஷமா குறி சொல்றேன் சாமி. குறி சொல்றது எங்க பரம்பரை தொழில். ஐயா, உங்களை பார்த்தா என்ன பெத்த அப்பா மாதிரி இருக்கீங்க. நான் பொய்யா குறி சொல்ற ஆள் கிடையாது, பொழப்புக்கு குறி சொல்ற ஆளும் கிடையாது. ஒருத்தர் எதிர்காலத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால இறந்த காலத்தை சரியா சொல்லணும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்றேன், கேளுங்க. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கால்ல இருக்கிறத கழட்டி விட்டுடுறீங்களா? உட்கார். ஜெய் ஜக்கம்மா. ஐயா ஊரு பாண்டியாபுரம். பஞ்சம் பொழைக்க வந்தவரு பகட்டா இருக்காரு. அடுத்தவன் சொத்துல ஆளுமை செய்யறாரு. எடுத்த காரியம் நடக்க வேண்டி நடையா நடக்கிறாரு. வீரம் உண்டு விவேகம் இல்ல, வேகம் உண்டு வேதனை இல்ல. இளைச்சவன் உளைச்சல் நடக்கல இன்னும். எப்ப நடக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஐயாவை பத்தி சொல்லிட்டேன், சரியா இருக்குங்களா? ஐயா, என் நாக்குல அந்த ஜக்கம்மா உட்கார்ந்திருக்கா. நான் யார பத்தி குறி சொல்லணும்னாலும் அவளை கண்ண மூடி வேண்டுனா போதும்.
உங்க ஆதி அந்தமெல்லாம் வீதி வந்துரும், உங்க விதியும் கூட வரும். வரும் சதியும் நான் சொல்ற குறியில ஓடி போயிடும். இப்ப என்ன நம்புறீங்களாயா? நான் வெறும் குறி சொல்றவ கிடையாது. நடந்தத நடந்தபடி, நடக்க போறத உள்ளபடி சொல்ற அருள்வாக்கு உள்ளவ. என்ன நம்பி குறி கேளுங்க, உங்க கஷ்டமெல்லாம் ஓடி போயிடும். உங்க குறையெல்லாம் தீந்து போயிடும். தட்சணை எல்லாம் பெருசு இல்லையா? நம்புறேன் நம்புறேன். நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா என் மனசுல ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை. நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்காம தட்டிக்கிட்டே போகுது, நடக்கவே மாட்டேங்குதே. ஏன், என்ன காரணம்? இருங்கய்யா, ஜக்கம்மாவை கேட்டு சொல்றேன். ஜெய் ஜக்கம்மா. ஐயா, உங்க மனக்குறைய எப்படி சரி செய்யணும்னு ஜக்கம்மாவை கேட்டேன். நீங்க நினைச்சது நடக்கும்னு ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்லிட்டாங்க. தடையில்லாம உங்க காரியம் நடக்கணும்னா அதுக்கு சமயம் பார்க்கணும். எந்த சமயத்துல எது செய்யணும்னு ஒரு விதி இருக்கு. அந்த சமயத்துல அதை செஞ்சா நல்லதோ கெட்டதோ அது அப்படியே நடக்கும். அப்ப இந்த காரியத்தை நான் எந்த சமயத்துல எப்ப செய்யணும்னு ஏதாவது சொல்லுமா? ஐயா, கவலைப்படாதீங்க. உங்க மனக்குறை கடல் அலையா அடிச்சிட்டு போகும் என் ஜக்கம்மா அருள்வாக்கால. நீங்க கண்ணை மூடி உங்க மனசுல இருக்கிற காரியம் நடக்கணும்னு ஜக்கம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. கண்ணை மூடுங்க, கைய நீட்டுங்க. ஜக்கம்மா, ஐயாவோட ஆசை நிறைவேறணும். நினைச்சது நினைச்சபடி நடக்கணும். வேண்டுதல் இன்றி வேதனை தீரணும். சாதனை செஞ்சு சகலமும் ஆளணும். சத்தியத்தை சொல்லு, அந்த சமயத்தை சொல்லு. ஜெய் ஜக்கம்மா. ஐயா, கண்ணை தரங்க. நீங்க நினைச்ச 2 காரியத்தையும் ஒரே சமயத்துல தொடங்குனா இந்த நடு சாமத்திலேயே வெற்றி கிடைச்சிரும். கவலை வேண்டாம், தளர வேண்டாம். இன்னைக்கு வர்ற 4 மணி சரியான சமயம்.